ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணணும். ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இல்ல வந்து ஒரு லவர்ஸ்குள்ளார பிரச்சனை வந்துருச்சு, கணவன் மனைவிக்குள்ளார, இல்ல அப்பா அம்மா, கூட பிறந்தவங்க, ரிலேட்டிவ்ஸ், யாரா இருக்கட்டுமே. இப்போ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளார ஒரு பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் நம்மளால வந்திருக்காது, அடுத்தவங்கனாலதான் வந்திருக்கும். நம்ம தான் அந்த இடத்துல பேசி இருந்தா கூட அடுத்தவங்க நம்மளுக்குள்ளார, நம்ம மைண்டுக்குள்ளார, நம்ம ஆழ் மனசுக்குள்ளார சொல்லிடுவாங்க. சம்டைம்ஸ் நம்ம மேல் மனசுல சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் நம்ம ஆழ் மனசுக்குள்ளார அவங்க பேசுவாங்க. இது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம், என் பேர் எஸ் லாவண்யா. ஐம் ஃபிலிம் டைரக்டர். பேய் கொட்டு அப்படிங்கிறது நான் எடுத்த படம். சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் சீக்கிரமா தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ நம்ம விழிச்சுதான் இருக்கோம், இருந்தாலும் நம்ம ரெண்டு மனசுலயும் நம்ம வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? தூங்கும் போதுதான் நம்மளோட ஆழ் மனசு ஆக்டிவ் ஆகுது. ஏன்னா மேல் மனசு தூங்கிடும், ஆழ் மனசு ஆக்டிவ் ஆகும். ஓகே, அப்போ அந்த நேரத்துல மட்டும்தானே வந்து சப்கான்சியஸ் மைண்ட் ஒர்க் ஆகணும் அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படி கிடையாது. நம்ம எந்த ஒரு விஷயத்த பழகும் போதும் பாத்தீங்கன்னா, ஒரு சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா கூட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நீங்க நேராவே பார்க்க மாட்டீங்க, கீழே குனிஞ்சுக்கிட்டே தான் பாப்பீங்க. பெடல்ல பிடிக்கணும், சைக்கிள் பார், அது ஹேண்டில் வந்து பேலன்சிங் பண்ணணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெடல் போடணும், இதெல்லாம் பண்ணணும். யாராவது வந்தாங்கன்னா பிரேக் வேற பிடிக்கணும். ஸோ இது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுலயே தான் உங்க கான்சென்ட்ரேஷன் இருக்கும், இப்படியே கீழே குனிஞ்சுக்கிட்டே இது பண்ணுவீங்க. ஆனா டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ண 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 என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களை அறியாமலே உங்களோட சப்கான்சியஸ் மைண்டு அதை பழகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க பேலன்ஸ் பண்ணுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா யாராவது வந்தாங்கன்னா பிரேக்கை பிடிப்பீங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா பெடல் போடுவீங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா நேரா பார்த்து ஓட்டுவீங்க. இது எப்படி நடக்குது? பை பிராக்டிஸ். அப்ப பிராக்டிஸ் பண்ணும் போது உங்களோட ஆழ் மனசு பழகிக்குது. அப்ப சைக்கிள் யார் ஓட்டுறா? நீங்க ஓட்டல, உங்களோட ஆழ் மனசுதான் ஓட்டுது. புரியுதா? அதே மாதிரிதான் இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்ல கூட நம்ம ஆழ் மனசு மூலமா தான் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் பழகிட்டு இருக்கோம். எப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி பிடிக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மேல் மனசு அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும். ஓகே, ஒரு தடவை தான் சொல்லும். இன்னொரு தடவை அவங்க ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஒண்ணு பண்ணுவாங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்காது. அப்போ இவங்க இந்த மாதிரி பண்றாங்களா, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு உங்க மனசுல நீங்க சொல்லுவீங்க. அப்போ முரண்பாடா ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்றீங்க, ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்றீங்க. ஆஃப்டர் சம் டைம் இல்ல, அவங்க கூட கொஞ்ச நாள் டிராவல் பண்ண 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 நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, உங்க மனசுக்குள்ளார எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, இவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லைன்னா இவளதான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இவ கூட தான் எனக்கு வந்து ஃபுல் லைஃப் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அவங்கள பார்த்து நீங்க அட்ராக்ட் ஆயோ, இல்ல இம்ப்ரெஸ் ஆயோ, இல்ல அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்து உங்களுக்கு பிடிச்சு போயோ, நீங்க ஏதோ ஒரு தருணத்துல ஒரு முடிவு எடுப்பீங்க. அப்படி முடிவு எடுக்கும் போது நீங்க அந்த விஷயத்த அடிக்கடி உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இவளை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவளை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு, அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நீங்க திரும்ப 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 சொல்லும் போது என்ன ஆகும்னா, உங்களோட ஆழ் மனசுல அது போய் பதிஞ்சிரும். ஆழ் மனசுல பதிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அது உங்களோட ஹேபிட்டா மாறும். அப்புறம் என்ன ஆகும்னா, அது ஒரு அடிக்ஷனா மாறும். அது ஒரு அடிக்ஷனா மாறும் போது பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆயிடும். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட அந்த இன்னொரு ஃபேஸ் கூட உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆல் குட்டி குட்டி குட்டி, நான் தான் ரொம்ப சூப்பரா இருக்கேன், நான் தான் உன்னை ரொம்ப பாத்துக்குவேன், உனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கிறேன் பாரு. உங்களை ஒரு தடவை பார்க்கும் போதே ஸ்கேன் பண்ணிடுவாங்க உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு. அவங்கள ஃபுல் உங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களையே அவங்க ஃபுல்லா சேஞ்ச் பண்ணி உங்ககிட்ட போர்ட்ரே பண்ணி காமிப்பாங்க. நான் இந்த மாதிரி தான் இருக்கேன், உனக்கு வந்து கேம்ஸ் பிடிக்குமா, நான் கேம்ஸ் விளையாடி இருக்கேனே, எனக்கும் கேம்ஸ் பிடிக்குமே. ஓகே, உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா, எனக்கும் ஐஸ்கிரீம். இவனுக்கு ஐஸ்கிரீமே பிடிக்காது, ஆனா எனக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்குமே. அப்ப இம்ப்ரெஸ் பண்ணணும்ல, அதுக்காக வேண்டி
ஃபுல்லா அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போட்டு வாங்கிட்டு நானும் இப்படிதான் சொல்லி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி ஆழ் மனசுக்குள்ளார சொல்லி சொல்லி நீங்க விழுந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா இவங்களோட அந்த உண்மையான முகம் இருக்குல்ல, அது அவங்கள அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறது ஆழ் மனசு தானே. அப்போ அவங்கள அறியாமலே அவங்க அந்த ஆழ் மனசு மூலியமா தான் அவங்களும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க சொன்ன பொய்ய அவங்க ஏதோ கொஞ்ச காலத்துக்கு தான் அவங்களால கீப் அப் பண்ண முடியும். ஃபுல் லாங் லைஃப் கீப் அப் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இவங்களோட உண்மையான முகம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு தெரிய வரும்போது இவங்களுக்கு எடுத்தோடனே ஒரு ஷாக்கா இருக்கும், ஒரு ஜர்க்கு. என்னடா நம்ம இவன் மேல இவ்வளவு ஆசைப்பட்டிருக்கோம், இப்படியெல்லாம் இவ இருப்பா அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுதான் லவ் பண்ணேன். கடைசியில பார்த்தா இப்படி சொல்றாளே, இப்படி பண்றாளே, நடுவுல எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, எனக்கு இது பிடிக்கலையே அப்படின்னு ஒரு ஜர்க்கு வரும். இது மேல் மனசு சொல்லும். ஆனா அந்த ஆழ் மனசு இருக்குல்ல, அது கேட்காது. ஏன்னா ஆழ் மனசுக்கு ஒரு தடவை சொன்னா அதுக்கு புரியாது. அந்த நேரத்துக்கு தலைய மாட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு இவ்வளவுதான் பிடிச்சிருக்கு, நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உள்ளார இருக்கிறத அடம் பிடிக்கும். ஏன்னா நீங்க சைக்கிள் ஓட்டும் போது ஒரு தடவை இதுதான் சைக்கிள், என்ன இப்ப 2 வீல் இருக்கு, பெடல் இருக்குது, ஒரு பிரேக் இருக்குது, போட்டு ஓட்டுனா ஓட்ட முடியுமா? முடியாது. அப்படியே பிடிச்சி ஓட்டலான்னு இப்படி பெடலை போட்டு தொப்புன்னு கீழே தானே விழுவீங்க. ஆனா இப்ப நீங்க ஓட்டுறீங்க எப்படி? பை பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட ஆள் மனசு பழகி பிராக்டிஸ் பண்ணி நீங்க ஓட்டுறீங்க. அதே மாதிரிதான் உங்களோட ரிலேஷன்ஷிப்லயும் நீங்க அந்த குறிப்பிட்ட பெண்ணையோ ஆணையோ பிடிக்குதுன்னு சொல்லி உங்க ஆள் மனசை பழக்கிதான் இப்ப நீங்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல போயிட்டே இருக்கீங்க. இப்ப நடுவுல அவங்களோட ஒரு முகம், ஓகே, அனதர் சைடு தெரிய வரும்போது இப்போ நீங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு தடவை சொன்னா அது வெளியே வராது. சரியா? இப்போ ஒரு அடிக்ஷனாவே உங்களுக்கு ஆகி போயிருக்கும். ஏன்னா ஆழ் மனசு ரொம்பவே டீப்பா நீங்க அவங்களுக்குள்ளார ஒரு ரூட் மாதிரி உங்களுக்குள்ளார போயிருக்கும். இதே மாதிரிதான் இந்த சொந்தக்காரங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு தெரியாம சில பேர்கிட்ட போய் பேசும்போது என் புருஷனும் இப்படிதான்னு அவங்கள பத்தின இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு என் புருஷன் நல்லவன் தான், என் புருஷன் எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறான், என் புருஷன் இதெல்லாம் செய்யறான் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு சட்டுன்னு வராது. ஒண்ணு கண்ணு போட்டுருமோன்னு பயப்படுவீங்க, இல்லைன்னா இன்னொன்னு என்ன அப்படின்னா அவங்க மனசு காயப்பற்றக்கூடாதே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும், இன்னொன்னு ஒருத்தர் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இன்னொருத்தர் இல்லையே என் புருஷன் நல்லா தானே செஞ்சுட்டு இருக்கான், இல்லையே என் புருஷன் எனக்கு புடவெல்லாம் வாங்கி கொடுக்குறானே, இதவா செய்யறானே, அதை செய்யறானே அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றதுக்கு ஒரு ஆடா இருக்கும், கான்ட்ராஸ்டா இருக்கும். அந்த காரணத்தினாலயே இவங்க என்னன்னா அவங்க சொல்றதுக்குலாம் வழி முடிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச காலத்துக்கு அவங்க சொல்றதை கேட்டு 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 கடைசியில என்னன்னா அவங்கள மாதிரியேதான் இவங்க புருஷனும் இருக்காங்களோ அப்படின்னு இவங்க ஆழ் மனசுக்குள்ளாரையும் தோண ஆரம்பிக்கும். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவங்க சொன்ன அதே பாட்டை இவங்க பாடுவாங்க. என் புருஷன் இதை செய்யறதில்ல, அதை செய்யறதில்ல, இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஆல் நெகட்டிவிட்டி அதே சேம் ஜெராக்ஸ் காப்பி மாதிரி நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னா அவங்க சொல்ற விஷயங்களை உங்க ஆழ் மனசு கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப கேட்டுக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்? உங்க ஆழ் மனசு அது தன்னோட விஷயமா நினைச்சு மாற ஆரம்பிக்கும் போது உங்க புருஷன் நல்லாவே இருந்தாலும் சரி, ஓகே, உங்களோட இந்த நெகட்டிவ் எனர்ஜினால, நெகட்டிவ் அசம்ஷன்ஸ்னால அவங்கள நீங்க நெகட்டிவா மாத்தி விட்டுருவீங்க. அப்போ உங்களுக்குள்ளார ஒரு விரிசல் வர்றதுக்கு இதுதான் காரணம். ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளாரையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி இன்னொரு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போய் அவங்க இப்படி, அவன் இப்படி, அவ இப்படி அப்படின்னு சொல்லி திருப்பி 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 சொல்லும் போது இவங்க ஆழ் மனசு ஸ்டார்டிங்ல இவ அந்த மாதிரி இல்லையே, நீ யார பத்தி சொல்றிய, அவங்க அந்த மாதிரி இல்லையேன்னு அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள தெரிஞ்சாலும் இவங்க சொல்றத திருப்பி 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 கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க அப்படிதானோ அப்படின்னு ஒரு தருணத்துல அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா அந்த ஆழ் மனசு நம்ப ஆரம்பிச்சிடும். ஆழ் மனசு நம்பிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்போசிட் பர்சன் அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும்
இவங்க நினைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகி அவங்க அதே மாதிரி நெகட்டிவா இவங்க கூட ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கோ பிரச்சனை ஆகிறதுக்கோ அதுதான் காரணம். ஸோ நெகட்டிவா இருக்கிறவங்கள பாசிட்டிவ் நோ, இல்ல பாசிட்டிவா இருக்கவங்கள நெகட்டிவ் நோ டக்குன்னு வந்து ஒருத்தரால ஏன் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா ஆழ் மனசோட பிராக்டிஸ்னாலதான். ஆழ் மனசு மூலமா தான் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பழகிட்டு இருக்கிறோம். சப்கான்சியஸ் மைண்ட் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஸோ எப்போ நீங்க இந்த சப்கான்சியஸ் மைண்ட பழகி நீங்க அந்த பர்சன் நல்லவன் இல்லை விலகி வந்துரு அப்படின்னு உங்களுக்கு நீங்களே திரும்பி திரும்பி சொல்லும் போது அந்த ஆழ் மனசு கேட்கும். அதே மாதிரிதான் பாசிட்டிவிட்டிக்குமே. ஸோ இதை வந்து ஆழ் மனசை வந்து பழகிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கூட நம்மளால ஈஸியா நம்மளோட ஆழ் மனசை வந்து நம்மளால பக்குவப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி நம்மளால இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து சீக்கிரமா வெளி வந்துட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ நீங்க எங்க இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்தெந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கு, இல்ல என்ன டவுட்ஸ் இருக்கு, எல்லாமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். எனக்கும் என் சேனலுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றி. பபாய். லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் இப்போ ஜான்வரி பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்கள் ஆசைகளை அட்ராக்ட் பண்ண ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.